வணக்கம். முதன்மை செய்திகளை பார்க்கலாம். மும்பையில் இன்று நடைபெறும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக, சிவசேனா ஆளும் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில்தான் எதிர்க்கட்சிகளின் 3வது கூட்டம் இன்று தொடங்குகிறது. இதில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட 26 கட்சிகளின் மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்தின்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகின்றன. அதன்படி மதுரை, திண்டுக்கல், திருச்சி, மேட்டுப்பட்டி, உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி, எலியார்பத்தி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலாகிறது. ஒருமுறை கட்டணம் 5 முதல் 45 ரூபாய் வரையிலும், இருமுறை கட்டணம் 10 ரூபாய் 65 ரூபாய் வரையிலும் உயர்கிறது. இதேபோல மாதாந்திர கட்டணமும் உயர்த்தப்பட உள்ளது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதத்தில்தான் தமிழகத்தில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. போதிய மழையின்மை, அணைகளில் குறைந்த நீர் இருப்பு ஆகியவற்றை காரணம் காட்டி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கு கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த சூழலில் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 9329 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆணைய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் இதனை மறுத்துள்ள கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளது. அதேபோன்று கர்நாடக அரசுக்கு எதிராக முறையிட தமிழக அரசும் திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோன்று காவிரி மேலாண்மை ஆணையமும் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் பாய தயார் நிலையில் இருக்கும் புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் முழுவீச்சாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஆதித்யா L1 விண்கலத்தை ஏவுவதற்கான உட்புற சோதனைகள் நிறைவடைந்திருப்பதாக இஸ்ரோ தகவல் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாய தயாராக இருக்கும் ராக்கெட் புகைப்படத்தையும் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. ஆதித்யா L1 விண்கலத்தை சுமந்தபடி PSLV C-57 ஏவு வாகனம் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது. பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக குறிக்கப்பட்ட L1 பகுதிக்கு செல்ல விண்கலத்திற்கு 120 நாட்கள் வரை பிடிக்கலாம் என இந்திய வானியல் பௌதிக கழகத்தின் இயக்குநர் அன்னபூர்ணி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நிலவில் தரையிறங்கியுள்ள லேண்டரை அதிலிருந்து இறங்கி வெளியே சென்றுள்ள ரோவர் படம் எடுத்துள்ளது. சந்திரயான் நிலவில் தரையிறங்கியுள்ள நிலையில் ஆய்வுப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நிலவில் கந்தகம், ஆக்ஸிஜன் உள்ளிட்ட தனிமங்கள் உள்ளதை ரோவரில் உள்ள ஸ்பெக்ட்ரோஸ்கோப் கருவி கண்டறிந்துள்ளது. இந்நிலையில் நிலவில் தரையிறங்கி நிற்கும் விக்ரம் லேண்டரை ரோவரில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா படம் எடுத்திருக்கிறது. அந்த பகுதி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறவுள்ளதாக இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மயில்சாமி அண்ணாதுரை, குலசேகரப்பட்டணத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான கட்டமைப்பு பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். விண்வெளியில் இந்தியா அனுப்பிய 60,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள செயற்கைக்கோள்கள் இயங்கி வருவதாகவும் அவற்றை பருவநிலை பாதிப்புகளில் இருந்து காக்க ஆதித்யா விண்கலனின் ஆய்வுகள் உதவும் என்றும் மயில்சாமி தெரிவித்தார்.
தமிழகத்தில் இன்று 16 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 3 தினங்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கொட்டிய மழையையும் பொருட்படுத்தாமல் கிரிவலம் சென்றனர். கிரிவல பாதையில் உள்ள இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், குபேரலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்களை வழிபட்ட பக்தர்கள் திருநேர் அண்ணாமலையார், அடி அண்ணாமலை உள்ளிட்ட கோயில்களிலும் தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வருகையை ஒட்டி காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இருபது ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது. அதற்கான கட்டுமான பணியை தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் தொடங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் 2 ஆண்டுகளுக்குள் கட்டுமான பணிகளை முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை அருகே உள்ள தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சர்க்கரை ஆலையில் பணியாற்றிய தொழிலாளர்களின் ஊதிய நிலுவைத் தொகை, ஓய்வூதியர்கள் மற்றும் வாரிசுதாரர்களுக்கு பண பலன்களை நிலுவை இல்லாமல் உடனடியாக வழங்கிட வலியுறுத்தியும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் 2 ஆண்டுகளில் குடமுழுக்கு நடைபெறும் எனவும் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி கோயிலின் 5 கோபுரங்களுக்கும் வரும் 4ஆம் தேதி பாலாலயம் நடைபெறவுள்ளது. அத்துடன் தீ விபத்தால் சேதமடைந்த வீரச்சந்திராயர் மண்டபம் 18 கோடி ரூபாயில் சீரமைக்கப்படவுள்ளது. விடுதலை வீரர் பூலித்தேவர் பிறந்தநாளை ஒட்டி தென்காசி மாவட்டத்தில் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பூலித்தேவரின் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள அவரது நினைவு மண்டபத்தில் அரசு தரப்பிலும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பூலித்தேவருக்கு மரியாதை செலுத்த ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென்காசி மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை காலை 10 மணி வரை 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. மாகாணத்தை தாக்கிய இடாலியா புயலால் நகரமே உருக்குலைந்து காணப்படுகிறது. கியூபாவை புரட்டி போட்ட வெப்பமண்டல புயலான இடாலியா அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கரையை கடந்தது. மணிக்கு 125 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடந்தபோது பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி வீழ்ந்தது. பல்வேறு இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததுடன் குடியிருப்புகளின் மேற்கூரைகளும் சேதமடைந்தன. பல்வேறு நகரங்கள் தண்ணீரில் மிதப்பதால் மக்களை மீட்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன.
சீனாவில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் நிலையில் தொடக்க விழாவிற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை எடுத்துக் கூறும் நிகழ்வுகளும் ஒத்திகை பார்க்கப்பட்டன. தொடக்க விழாவில் சுமார் 2500 கலைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போட்டிகள் நடைபெறும் ஹாங்சேவ் நகரில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் ஒத்திகையும் நடத்தப்பட்டது. சீனாவில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரை 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. தங்களின் ஆதார் தகவல்களை எப்போதும் புதுப்பித்து வைத்துக் கொள்வது அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மை ஆதார் என்ற இணைய பக்கத்தின் மூலம் புதுப்பித்துக் கொள்வதற்கான கால வரம்பை செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டித்து உள்ளதாகவும் இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் அமைந்துள்ள கீழடி அருங்காட்சியகத்தை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பார்வையிட்டார். கீழடியில் 8 அகழாய்வு பணியில் கிடைத்த 20,000க்கும் மேற்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார் கங்காபூர்வாலா பார்வையிட்டார். அவருடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித், உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜோதிராமன், மாவட்ட நீதிபதி ஆர் குருமூர்த்தி உள்ளிட்டோர் உடன் சென்றனர். கோவையில் நடைபெற்று வந்த அகில இந்திய அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டியில் வருமான வரி அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. தனியார் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் இந்திய கூடைப்பந்தாட்ட கூட்டமைப்பின் அனுமதியுடன் கடந்த ஒரு வாரமாக தனியார் கல்லூரியின் உள் விளையாட்டரங்கில் போட்டிகள் நடைபெற்று வந்தன. அதில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை வருமான வரி அணியை எதிர்த்து புதுடெல்லி இந்திய ராணுவ அணி விளையாடியது. இதில் வருமான வரி அணி 75க்கு 71 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. கும்பகோணத்தில் போலியாக அடையாள அட்டை தயார் செய்து வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த சுனில்குமார் யாதவ் 6 LED டிவி மற்றும் 100 மியூசிக் சிஸ்டம் ஆகியவற்றை 4 சக்கர வாகனத்தில் கொண்டு வரும்போது வணிக வரித்துறையினர் என கூறி சிலர் சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது 4 டிவிக்கு ரசீது இல்லை என்றும் அவற்றை தமது வீட்டில் வைக்கும்படியும் அதிகார தோரணையில் ஒருவர் கூறியுள்ளார். இதுகுறித்து சுனில்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் போலி அடையாள அட்டையை பயன்படுத்தியதும் வணிக வரித்துறையில் தற்காலிகமாக ஓட்டுநராக
திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக தமிழகத்தின் பாலசுப்ரமணியன் உள்பட 6 பேர் பதவியேற்றனர். இவர்களுக்கு கோயிலில் சுவாமி முன்னிலையில் இணை செயல் அதிகாரி வீரபிரம்மன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த 6 பேருக்கும் வேத பண்டிதர்கள் ஆசீர்வாதம் செய்த பின்னர் தீர்த்த பிரசாதம் மற்றும் சுவாமி படம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணை செயல் அதிகாரிகள் லோகநாதன், கோவிந்தராஜன், கீர்த்திநாத் மற்றும் பல உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். அரசியல் தலையீட்டால் தனி வட்டாட்சியரை பணியிடை நீக்கம் செய்ததாக கள்ளக்குறிச்சி ஆட்சியரை குற்றம் சாட்டி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவு மற்றும் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் ஸ்ரவன்குமாரின் அறிவுறுத்தலின்படி ஆதி திராவிட நல தனி வட்டாட்சியர் மனோஜ் முனியன் ரிஷிவந்தியத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டார். இந்நிலையில் தனி வட்டாட்சியரை ஆட்சியர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதை கண்டித்து கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களை தேசிய அளவிலான உதை குத்துச்சண்டை போட்டிகளில் பதக்கம் வென்று வந்த மாணவர்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரவேற்பளிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற இப்போட்டிகளில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து பங்கேற்ற 6 பேர் பதக்கங்களை வென்றனர். இவர்களை பாராட்டி வரவேற்கும் விதத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து ட்ரம்ஸ் இசைத்து வரவேற்பளிக்கப்பட்டது. சொக்கம்புதூரில் வாழும் வடமாநில பெண்கள் தமது சகோதரர்களுக்கு கையில் ராக்கு கட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோவையில் வெளி மாநிலத்தவர் அதிகம் உள்ள பகுதிகளிலும் ரக்ஷாபந்தன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
இருப்பதாகவும் கூறினார். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிக்கப்பட வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரியங்கா கக்கர் விருப்பம் தெரிவித்துள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் செய்து வரும் குவிந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது. நம்மூரில் அடுப்பாங்கரையை எட்டாத அளவில் தக்காளி விலை சமீப நாட்கள் வரை இருந்த நிலையில் இங்கு தக்காளி வீசப்பட்டிருந்தால் சிலர் கேட்ச் பிடித்து வீட்டிற்கு கொண்டு சென்றிருக்கலாம்.